நான் தான் உங்கள் இமான் அண்ணாச்சி. ஒரு டெலிஃபோன் பூத்துக்கு வந்து ஒரு பையன் வந்த உடனே சார் ஒரு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு அந்த கடைக்காரர் ஃபோன் எடுத்து வச்சார். ஒரு 10 நம்பர் ரிங் பண்ணால் எடுத்து காதில் வச்சு ஹலோ அப்படின்னா ஏத்தாக்கில் இருந்து ஒருத்தர் ஹலோ அப்படின்னார். பேப்பரில் விளம்பரம் பார்த்தேன், உங்கள் வீட்டில் வேலைக்கு ஆள் தேவைன்னு கேட்டிருந்தீங்க, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். இல்லையே, நாங்கள் ஆள் போட்டோமே தம்பி. ஐயோ, ஆள் போட்டிங்களா? நான் ரொம்ப நல்லா வேலை செய்வேங்க அப்படின்னா. இல்லை தம்பி, ஏற்கனவே இங்கே இருக்கிற தம்பி நல்ல வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி திருப்பி வீட்டுக்காரர் சொன்னார். இவ்வளோ நேரம் இவன் தம்பி பேசுனதெல்லாம் வந்து அந்த கடைக்காரர் பார்த்துக்கிட்டே இருந்தார். தம்பி, நீங்கள் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? நான் வேணா ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு வேலை சொல்லி விடட்டுமா அப்படின்னு ஒன்று. இல்லைங்க, எனக்கு வேறு வேலை இருக்குது. என்னது, உங்களுக்கு வேலை இருக்கா? அப்புறம் இவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணி ஒரு ஆள்கிட்ட வேலை இருக்கான்னு கேட்டிங்களே. ஆமாம், இல்லை சார், அங்கே வேலை பார்க்குறதே நான் தான். நான் ஒழுங்காக வேலை பார்க்குறேன் இல்லையாடி எங்கள் ஓனருக்கு நான் தான் ஃபோன் பண்ணி கேட்டேன் அப்படின்னு. ஆஹா அப்படின்னு சொல்லி இந்த கடைக்காருக்கு தூக்கி வரி போட்டு. அதே மாதிரி பயங்கர புத்திசாலித்தனமாக பேசக்கூடிய ஒரு 4 குழந்தைகளுக்கு வந்திருக்காங்க. ஹலோ குட்டீஸ், இருங்க போய் கூப்பிட்டு வரேன், என்ன பேசுகிறான்னு கேட்பா. ஒரே ஒரு நிமிஷம். பேர் என்ன பாப்பா? ஸ்வேதா. உங்க அப்பா பேர் என்னமா? மணிகண்டன். உங்க அப்பா ஆள் எப்படிமா இருப்பார்? நானே கண்டுபிடிச்சு கரெக்டா சொல்லட்டுமா உங்க அப்பா யாருன்னு? உங்க அப்பா எப்படி இருப்பாரு? எனக்கு ஒரு அடையாளம் சொல்ல. எப்படியே இருப்பாரா? எங்க அப்பா எப்படியே இருப்பாரியா? உனக்கு எதுக்கு அது? இல்லம்மா, இப்ப பாக்குறதுக்கு ஏதாவது ஒரு நடிகர் மாதிரி இருப்பாரா அப்படிங்கறத கேட்டேன். யார் மாதிரி இருப்பாரு உங்க அப்பா? கமல். கமல் மாதிரியா? கமலஹாசன் மாதிரி இங்க இருக்கிற ஆள் யாருக்க கை தூக்குங்க. நீங்க தானா? பாப்பா, நீ கமலஹாசனை இதுக்கு முன்னால பாத்திருக்கியா? எந்த படத்துல பாத்திருக்கமா? விஜய் படத்துல. விஜய் படத்துல. உங்க அப்பாவை பார்க்க கமல் மாதிரி இருக்குமா? உங்க அம்மாவை பார்க்க யார் மாதிரி இருக்கு? எங்க அப்பாவோட சுகந்தி மாதிரி. உங்க அப்பாவுடைய ஒய்ஃப் மாதிரி இருக்கா? உங்க அப்பா கமல் என்னமா பண்றாரு? சப்பாத்தி. சப்பாத்தி சுடுறாரா? வெரி குட். உங்க அப்பா என்ன கடை வச்சிருக்காரா? என்ன கடை வச்சிருக்காருமா? கடை. இலக்கடையா? இல்ல, தாதா கடை. ஜெராக்ஸ் கடையில இட்லி சப்பாத்தியா? ஜெராக்ஸ் கடையில என்ன பண்ணுவாங்க அதை சொல்ல. பிரிண்ட் அவுட் எடுத்து வேலை பார்த்தாங்க. பிரிண்ட் அவுட் எடுக்கிற வேலை பார்க்கறா? கை தட்டுங்க, அழகா சொல்றாப்லையா பாப்பா. அப்ப இடையில ஏதோ சப்பாத்தி இட்லின்னு சொன்னியம்மா, அது எங்க சொல்றாரு? ஹோட்டல்ல. ஹோட்டல்லையா? பார்ட் டைம் ஹோட்டல்ல வேற வேலை பார்க்கறா? பரவாயில்லையா, கிட்டத்தட்ட பார்ட் டைமா ஏகப்பட்ட அமௌண்ட் சம்பாதிக்கிறதுக்காக பகல்ல ஜெராக்ஸ் கடை, நைட்டான இட்லி சப்பாத்தி கடை, ஏகப்பட்ட கடை வச்சுப்பாங்க உங்களுக்கு. உங்க பேர் இன்னொரு மாதிரி சொல்லுங்கம்மா. பி சாய் அனுப்பிரியா. ஆமா, இவங்க அப்பா யார் மாதிரி இருப்பாங்கன்னு கேட்டோன்னே என்ன சொன்ன தெரியுமில்ல உனக்கு? கமல். கமல் மாதிரி இருக்கான்னு சொன்னாங்கல்ல. இப்போ உங்க அப்பாவை நான் கரெக்டா கண்டுபிடிக்க அந்த வாட்டி. ஆமா, உங்க அப்பா பாக்குறதுக்கு யார் மாதிரி இருப்பாருமா? பாகுபலி மாதிரி. பாகுபலி மாதிரியா? யார் அந்த பாகுபலி? இவர்தானா? இவரை பார்த்தா பாகுபலியில வர்ற எந்த கேரக்டர் மாதிரி இருக்கு? பாகுபலில இப்ப பாகுபலியில ஒருத்தர் பேசுவாரு, அம்மா அக்கா அங்கா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசுவார்ல, அவர் மாதிரி இருக்கா? ஆமா. ஆமாவா? அவரை மாதிரி உங்க அப்பா ஒரு வாட்டி பேசி காட்ட சொல்லுமா. பேசலாம். மைக் கொடுங்க அவங்க கிட்ட. குசா குசா ஹோ. என்ன சொன்னார் பாப்பா? இப்போ என்னமோ என்னமோ சொன்னார்ல, என்ன சொன்னாரு? அதுக்கு என்ன அர்த்தம்? அது இன்னும் அர்த்தம் இல்ல. எதுவுமே அர்த்தமே கிடையாதா? அப்ப எப்பவுமே உங்க அப்பா இப்படிதான் அர்த்தம் இல்லாம தான் பேசுவாரா? ஆமா. ஆமாவா? ஆபீஸ்ல வந்து அப்படி சேர்ல உட்கார்றாரு. ஆமா, சேர்ல உட்கார்ந்து பேசுவாங்க அம்மா கிட்ட. அர்த்தம் இல்லாம என்ன பேசிட்டு இருக்காரு வீட்டுல? அம்மா திட்டுவாங்க. அம்மாவை திட்டுறாரா? ஆமா. என்னம்மா ஆச்சரியமா இருக்கு. ஆபீஸ் போயிட்டு இப்பதான் வந்தாரு. வந்தவொடனே எதுக்கு அம்மாவை திட்டுறாரு? எனக்கு தெரியாது. என்ன சொல்லி திட்டினாரு? நீ சொல்லு, நான் அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிடுறேன். அம்மா வந்து சமைச்சு பொடியெல்லாம் கீழே கொட்டி அப்பா அப்படி பண்ணுவாங்க. அம்மா சமைக்கும் போது பொடியெல்லாம் கீழே கொட்டி ஏதோ நடந்திருக்க பாப்பா. அம்மா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க, பொடி எப்படி கீழே விழுந்துச்சு? பொடி அம்மா கீழே போட்டுட்டாங்க. காய் தவறி அவங்க அம்மா பொடியை என்ன பொடிமா? வத்த பொடியா? ஆமா. மிளகா பொடியை எடுத்து குழம்புக்குள்ள போடுறதுக்கு பதிலா குப்புற கீழே கொட்டிட்டாங்க. கொட்டின உடனே உங்க அப்பா என்னமா பண்ணாரு? பொடிய கீழே ஏன் போட்டேன்? நியாயமான கேள்வி. பொடியை ஏன் கீழே போட்ட அப்படின்னு இவர் கேட்டிருக்காருங்க. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? அதையும் இப்ப பாப்பா சொல்லுவாங்க. சொல்றாங்க.
அம்மா வந்து சும்மா கொட்டினான்னு சொன்னாங்க. சும்மா தெரியாம கொட்டிட்டுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? சொல்லுங்க. அப்பா வந்து சிரிச்சு சிரிச்சு அடிப்பாங்க. சிரிச்சுக்கிட்டே அடிச்சிருக்காரு. சிரிச்சுக்கிட்டே அடிச்சாரா? அடிய வாங்கிட்டு இவங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? அதையும் பாப்பா சொல்லுவா பாருங்களேன். அம்மா வந்து அப்பாவை திட்டினாங்க. திட்டுனாங்களா? அடிச்சாங்கய்யா. இல்ல அடிச்சு தூக்கி மேல எரிஞ்சாங்களா இல்ல கீழே போட்டு வச்சாங்களா? கீழே போட்டு வச்சிருக்காங்க. தம்பி உங்க பேர் என்ன? லோகேஷ் சாய். தம்பி இப்ப நான் கீழே உட்காந்துருக்கேன்ல, நீங்க கை தூக்குறேன். கமல் கை தூங்க. இவரை பார்த்தா கமல் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி அந்த பாப்பா முதல் பாப்பா சொன்னாப்ல. உங்க அப்பா பார்க்க யார் மாதிரி இருப்பானா பாகுபலி மாதிரி இருப்பாங்க அப்படின்னு இவரை சொல்லியிருக்காப்ல. உங்க அப்பா பாக்குறதுக்கு யார் மாதிரி இருக்காரு? எங்க அப்பா பார்க்க சிங்கம் மாதிரி இருக்காங்க. சிங்கம் சூர்யா மாதிரியா? நீ எந்த படத்துல பாத்திருக்க சூர்யாவை? சூர்யா வந்து விஜய் படத்துல பார்த்திருக்கேன். தம்பி நீங்க சூர்யாவை எங்க பாத்திருக்கீங்க? தம்பி தம்பி நான் ஏத்தாப்புல தான் நிக்கிறேன். கண்ணாடியை கழட்டிட்டு பாருங்க. கண்ணாடியை கழட்டுங்க பாஸ். நாங்க ஏற்கனவே பயங்கர கலரு, இதுல வர கண்ணாடி வேற போட்டு பாத்தீங்கன்னா எப்படி தெரியுமாங்க? உங்க அப்பா என்னமா வேலை பாக்குறாங்க? நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? வெள்ளி கம்பெனி வச்சிருக்கேன். வெள்ளி கம்பெனி. ஓ அங்கதான் செஞ்சது அந்த ஐட்டம்லாம். ஓ வெள்ளி கம்பெனி வச்சதுனால கடையில வாங்குனது. இது கடையில வாங்குனதா? தம்பி வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா? தம்பி கண்ணாடி கொஞ்சம் கழட்டி கீழே விடுறேன். ஏன்னா நீ கண்ணாடி போட்ட என்ன விட அழகா இருக்க. பாக்குறவங்களாம் ஒன்ன தான் பாக்காங்க. எனக்கு வந்து வெக்க வெக்கமா வருது, அசிங்கமா இருக்குது. உங்க அப்பா பேர் என்ன? வேல்முருகன். சரி என்ன வேலை பாக்குற உங்க அப்பா? வேல்முருகன். வக்கீல். உங்க அப்பா வக்கீலா? போலீஸ். போலீஸ் கிட்ட வக்கீலா இருக்காரா? என்னடா சொல்ற? போலீஸ் தான் வக்கீல். போலீஸ் என்ன வேலை பாப்பாங்க அது சொல்லு. அவங்க ஜெயில போடுவாங்க. யார? திருடங்களா? ரைட். வக்கீல் என்ன வேலை பாப்பாங்க? அப்படி வெட்டி இப்படி வந்துடலாம். அவ்வளவுதான். போலீஸ் பிடிச்சி உள்ள போடுவாங்க. எங்க அப்பா எடுத்து வெளியே விட்டுருவாரு. முடிஞ்சு வச்சு. உங்க அப்பா கோர்ட்டுக்கு நீ என்னைக்கா போயிருக்கியா? அது கூட்டிட்டே வாங்க. கேளு ஏன் கூட்டிட்டு போலன்னு கேளு. சின்ன பசங்க அலோவ் பண்ண மாட்டாங்களே. கொலை குற்றவாளிகள் நிறைய பேர் வருவாங்களா, அவங்கள பார்த்தா பயப்படுவாங்க. குழந்தைங்க வந்தா திருடங்களை பார்த்து நல்லா பயப்படுவாங்க. ஓ திருடங்களை பார்த்து பயப்படுவாங்களா? அவ நீ பயப்படுவாக்கும். இவெல்லாம் பயப்பட மாட்டாங்க. என்னம்மா கராத்தே தெரியும். கராத்தே கத்து வச்சிருக்கோம். பிச்சு எடுத்துருவோம்யா. நீ ஒண்ணு பண்ணு, உங்க அப்பா கிட்ட உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளு. உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா அங்க கேட்க சொன்னேன். குழந்தைகள் ரொம்ப கலகலப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கலகலப்பான பேச்ச நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கணுமா? ஒரு ஸ்மால் பிரேக். அவன் என்ன தம்பி, நான் அன்னைக்கு உங்க வீட்டு முன்னாடி போயிட்டு இருந்தேன். அப்போ உங்க அப்பா உங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தாரு, என்னப்பா நீ சமைக்கிறது எப்பா பார்த்தாலும் நல்லாவே இல்லையே அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருந்தாரு. எதுக்குது? எங்க அப்பாக்கு எந்த அம்மாலும் செஞ்சா மட்டும் பிடிக்காது. எங்க அப்பாக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க உங்க அம்மா? நிறைய செய்வாங்க. ஏகப்பட்ட ஐட்டம் உங்க அம்மா செஞ்சிருக்காங்க. இப்ப போன வாரம் கூட அது என்ன செஞ்சாங்க தம்பி? அது என்னமோ உங்க அப்பா குறை சொல்லிட்டே இருந்தாரு. ஏதோ பிரியாணியா ஏதோ ஒன்று செஞ்சாங்களே. மட்டன் தான் சாப்பிடுவாரு, எதுவும் சாப்பிட மாட்டாரு. உங்க அம்மா வீட்டுல செய்ய மாட்டாங்க. எங்க அம்மாக்கு மட்டனே பிடிக்காது. எங்க அம்மாவுக்கு மட்டன்னா பக்கத்துல ஆகாதியா. மட்டன் சாப்பிடுற எங்க அப்பா, உங்க அப்பா பிடிக்குங்களா? இல்ல உங்க அப்பாவுக்கு மட்டன் பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். உனக்கும் பிடிக்கும். ஆனா உங்க அம்மாவுக்கு மட்டன் பிடிக்காது. ஆனா உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு பிடிக்காத மட்டன் உங்க அப்பா சாப்பிடுறாரு. தம்பி புலவுல பேச விடு தம்பி. உங்க அப்பாவுக்கு மட்டன் பிடிக்கும், உனக்கு மட்டன் பிடிக்கும். உங்க அம்மாவுக்கு மட்டன் பிடிக்காது. எங்க பாட்டிக்கு பிடிக்கும். இவன் எவன்டா குறுக்க குறுக்க பேசிட்டு இருக்கான். சரி மட்டன் வந்து உங்க அப்பாவுக்கு பிடிக்கும், உங்க பாட்டிக்கு பிடிக்கும், உனக்கு பிடிக்கும். ஆனா உங்க அம்மாவுக்கு மட்டன் பிடிக்காது. சித்திக்கு பிடிக்கும். உங்க அப்பாவுக்கு சித்திக்கு பாட்டிக்கு உனக்கு மட்டன் பிடிக்கும். உங்க அம்மாவுக்கு மட்டன் பிடிக்காது. உங்க அம்மாவுக்கு பிடிக்காத மட்டன் உங்க அப்பா சாப்பிடுறாரு. அப்போ உங்க அம்மாவுக்கு பிடிக்காத மட்டன் அப்பா சாப்பிடும் போது உங்க அப்பாவை உங்க அம்மாவுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. இதுக்கு தானே கேட்டுருக்கேன். ஒரு நாள் உங்க அப்பா ஒரு 1 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்து
உங்க அம்மா பேர் என்ன? ஐஸ்வர்யா. வினியா. வினியா. யாருடா? வினியா. ஐஸ்வர்யா யாரு? 2 பேரு. உங்க அப்பா என்ன பேர் சொல்லி கூப்பிடுறாரு? ஐஸ்வர்யா. அத செல்லமா எப்படிமா கூப்பிடுறாரு? ஐஸ்வர்யா குட்டி. உங்க அம்மா பேர் என்ன? விஜயலட்சுமி. உங்க அம்மா யார்? கை தூக்க சொல்லு. ஓ இதான் உங்க அம்மாவா? இது உங்க அம்மாவா? என்னடா ஸ்கூல் டீச்சர் மாதிரி இருக்காங்க, நீ உங்க அம்மான்னு சொல்லிட்டு இருக்க? எப்பயோ பழைய டீச்சர்லாம். உங்க அம்மா அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா? அடிப்பாங்க. அடிப்பாங்கல்ல? யாரெல்லாம் அடிக்கிறாங்க உங்க அம்மா? எங்க அம்மா அடகாசம் பண்ணா என்ன மட்டும் அடிப்பாங்க. உங்க அம்மா வந்து அட்டகாசம் பண்ணா இவனை மட்டும் தான் அடிப்பாங்களாம். அப்ப அன்னைக்கு போன வாரம் உங்க அப்பாவை போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்களா? அது எதுக்கு? அது தெரியல. என்னடா கேட்டா நீ ஒல்லியா இருக்கும்போது அடிச்சாங்க. யாரு? அப்பாவை. உங்க அப்பா ஒல்லியா வேற இருந்தாரா? இப்ப எவ்வளவு நாள் அந்த மாதிரி ஆயிட்டாரு? ஒல்லியா இருக்கும்போது நல்லா ஒயிட் ஃபுல்லா சாப்பிட்டு குண்டாயிட்டார். முதல்ல வந்து நல்லா ஒல்லியா தாங்க இருந்திருக்காரு. என்னைக்கு எங்க அம்மாவை டீச்சரை கல்யாணம் பண்ணாரு அன்னையில இருந்து அடி வாங்க ஆரம்பிச்சு, அப்படியே அடி வாங்கியே விரிஞ்சு இன்னைக்கு இப்படி கம்பீரமா உட்கார்ந்து இருக்காரு. அதுக்கு காரணம் எங்க அம்மா தாயா. நீ யாரை பார்த்தா பயப்படுவ? நான் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டேன். நான் எதுக்கே யாரை பார்த்து பயப்படணும்? என்னை பார்த்தா உனக்கு பயம் இல்லையா பாப்பா? பயம் இல்லையா? எப்படி இருக்கு என்னை பார்த்தா? அப்ப நீங்களே ரஜினி மாதிரி ஆயிடுவீங்க. நான் ரஜினி மாதிரியா? இதெல்லாம் ரொம்ப ஓவர் சொல்லிட்டாங்க. என்னை பார்த்தா யார் மாதிரி இருக்குமா? ரஜினி மாதிரி. தம்பி நீங்க? சூப்பர் ஸ்டார் விஜயகாந்த் மாதிரி. சூப்பர் ஸ்டார். சரி இப்ப என்கிட்ட உனக்கு பிடிச்ச விஷயத்தை அப்புறம் சொல்லேன் பாப்போம். கிஃப்ட் தான் பிடிக்கும். கிஃப்ட் தரலையா? அதான் பிடிச்சிருக்கு. மத்தடி உன் மூஞ்ச எவனுக்கா பிடிக்குமா? சரி தம்பி, இப்ப நான் வந்து சினிமாவில் வில்லனா நடிச்சா பிடிக்குமா இல்ல ஹீரோவா நடிச்சா பிடிக்குமா? ஹீரோ. ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? உங்க தாத்தா வந்து ஏன் சிரிச்சாருன்னு கேட்டு சொல்லுமா. அண்ணாச்சி ஹீரோன்னு ஏன் சிரிச்சீங்கன்னு கேளு. அண்ணாச்சி ஹீரோன்னு ஏன் சிரிச்சீங்க? அண்ணாச்சியை பார்க்கறதுக்கு அழகா இருக்காது, அதனால சிரிச்சேன். இதுக்கு தான் சிரிக்கணும். உங்க தாத்தா பேர் என்னமா? சக்திவேல். சக்திவேலா என்ன பண்றாரு? அவங்க பேங்க் தான் வேலை பார்ப்பாங்க. நானும் பேங்க்ல தான் வேலை பார்க்கேன். உங்க தாத்தா பேங்க்ல என்ன வேலை பார்க்கறாரு? டெய்லி அது பேங்க் போய் ரூபாய் எடுத்து பாக்கெட்ல வச்சு வாங்குவாங்க. கேளு, பேங்க்ல பணம் எடுக்கிறது சரியா தப்பா? தப்பு. தப்பு தானே? ஏன் அந்த தப்பை பண்றீங்கன்னு கேளு. ஏன் பாப்பா அந்த தப்பா பண்றீங்க? பேங்க்ல பணம் கட்டுறதுக்காக தான் பணம் எடுக்கிறேன். அவங்க எடுத்து அங்கே கட்டிடுறீங்க. நான் வேற ஒருத்தருடைய பணத்தை எடுத்து பேங்க்ல கட்டுறேன். எந்த ஊரு உங்க தாத்தாவுக்கு? பாண்டிச்சேரி. ஓ பாண்டிச்சேரியா? உனக்கு உங்க அம்மா கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தம்பி? அவங்க ஏதாவது வேலை கொடுத்தாங்கன்னா செய்வேன். அப்படியா? வீட்டு கிளீன் பண்ற வேலை கொடுத்தாங்கன்னா நான் செய்வேன். உங்க அம்மா உனக்கு வேலை கொடுக்கறது உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா? ஆமா. என்ன வேலை எல்லாம் கொடுக்குறாங்க உனக்கு? வீட்டை வாஷ் பண்றது, வீட்டை கிளீன் பண்றது, அப்புறம் வீட்டை மாப் பண்றது, வீட்டை மாப் பண்றது, அப்புறம் துணி துவைக்கிறது. துணி துவைக்கிறது. ஆனா உனக்கு அவ்வளவு வேலையும் சொல்லிட்டு தம்பி உங்க அம்மா என்ன பண்றாங்கன்னு கேக்குறேன். அவங்க டிவி பார்க்குவாங்க. உங்க அப்பாவுக்கு என்ன வேலை சொல்றாங்க? அப்பா உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? உங்க அப்பாட்டே கிளம்பா. ரைட்டு. வெறும் ப்ரொவிஷன் வெஜிடபிள்ஸ் வாங்குறது. எது எது? ப்ரொவிஷன் வெஜிடபிள் வாங்குறலாம். ஓ காய்கறி மளிகை ஜாமான் வாங்குறதுல நீங்க, வீடு போய் துடைக்கிறதுல நீங்க, பாட்டு கேட்கறது மட்டும் நீங்க. இப்போ 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 உங்க அப்பா என்ன வேலை பார்க்கறான்னு கேட்கவே இல்லையே. உங்க அப்பா என்ன வேலை பார்க்கறாரு? அது வந்து டிஆர் ஆபீஸ். டிஆர் ஆபீஸா? ஆமா. சரி நீ உங்க அப்பா ஆபீஸ் போயிருக்கியா? அங்க என்ன பண்றாங்க பாப்பா? அங்க பெரிய அப்துல் கலாம் தாத்தா இருக்கானே, அங்க பெரிய சயின்டிஸ்ட் அடிச்சிட்டாங்க. உங்க அப்பா வேலை பார்க்குற இடத்துல அப்துல் கலாம் தாத்தா இருந்தாரா? ஆமா. யாருமா அந்த அப்துல் கலாம் அப்படின்னு சொல்றாங்களா? அது யாரு? அவங்க பெரிய சயின்டிஸ்ட். சயின்டிஸ்டா? ஆமா. தெரிஞ்சிருக்கையா. அது எதுக்காக நீங்க அப்துல் கலாம் ஐயாட்ட அடி வாங்குனீங்கன்னு கேளுமா உங்க அப்பாட்ட கேள். ஏன் அப்துல் கலாம் கிட்ட அடி வாங்குனாங்க? அடி வாங்கலாமா? அவார்டு வாங்கினேன். அவார்டு வாங்குறீங்களா? ஏன்பா ஏய் என்னப்பா நீ அவார்டு வாங்கினவரை போய் அடி வாங்கினாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். எதுக்குமா உங்க அப்பாவுக்கு அப்துல் கலாம் ஐயா அவார்டு கொடுத்தாரு? ஏன்னா அது வந்து நம்ம அப்பா ராக்கெட்டை செட் பண்ணாங்க தானே, அதுக்கு உங்க அப்பா ராக்கெட்டை செட் பண்றாரா? ஆமா. என்னைக்கு தீபாவளி அன்னைக்கு பண்ணாரு அதுவா? சரி நீ உங்க அப்பாட்ட கேளு. அப்பா உங்களுக்கு எதுக்காக அப்துல் கலாம் ஐயா அவார்டு கொடுத்தாங்கன்னு கேளுமா. எதுக்கு அப்பா அப்துல் கலாம் அவார்டு கொடுத்தாங்க? ஏவுகணையில் இருக்கிற காம்போனன்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சதுக்காகமா. நீங்களும் அப்ப சயின்டிஸ்டா? ஆமாங்க.
கை தட்டுங்க அவருக்கு. நம்ம நாட்டு பெருமையை உலகம் பூரா கொண்டு போற ஒரு சயின்டிஸ்ட வீட்டுக்குள்ள போட்டு அந்த அக்கா அடிச்சத பூரா சொல்லிவிட்டாளையா. குழந்தைகள் ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காங்க. இவங்களுடைய அழகான மழலை பேச்ச நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கணுமா? இந்த பாப்பாவே சொல்லியாச்சே, ஒரு ஸ்மால் பிரேக். உங்க வீட்டுல வேற யாரெல்லாம் வந்திருக்க பாப்பா? எங்க மாமா. உங்க மாமா இருக்காப்லையா? இல்ல உங்க மாமா பார்த்தா ஏதோ ஹீரோ மாதிரி இருக்கடா. அது யாரு? தனுஷ்மாரி. தனுஷ்மாரியா? அவர் என்ன பண்றாருமா? உங்க மாமா என்ன பண்றாரு? அவன் டெய்லி ஆபீஸ்க்கு போவான். அவன் டெய்லி ஆபீஸ் போவானா? நீ என்ன தம்பி மாதிரி பேசிட்டு இருக்க? உங்க மாமெல்லாம் மரியாதை கொடுக்கணும்ல. போய் ஆபீஸ் போய் என்ன பண்றான்? ஆபீஸ்ல லேப்டாப் போட்டு நாசம் பண்றான். போட்டு நாசம் பண்றானா? இப்போ மாமா வந்து நல்லவனா கெட்டவனாமா? கெட்டவன். சரி, உங்க மாமா கல்யாணம் ஆயிட்டா இல்லையா? இல்ல. பொண்ணு பாக்குறாங்களா இல்லையா? பொண்ணு பார்க்கல இன்னும். இவர் எதையாவது பார்த்து வச்சிருக்காரா? இல்ல. யார்ட்டையாவது அடிக்கடி டெலிஃபோன்ல பேசுறாரா? செல்போன்ல பேசுறாங்க. யாரு கூட? அத்தை கூட. அத்தை கூடயா? அதுக்கு அடுத்து இருக்கு சித்தப்பாவா? ஆமா. உனக்கு உங்க சித்தி பிடிக்குமா சித்தப்பா பிடிக்குமா? சித்தப்பா பாலாஜி பிடிக்கும். சித்தப்பா சித்தியை பிடிச்சிருக்கு, அம்மா அப்பாவை பிடிச்சிருக்கு, இடையில இருக்க மாமனை மட்டும் உனக்கு பிடிக்காம பிடிச்சம்மா. சரி, சிவா சித்தப்பாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? ஆயிடுச்சா? சித்தி எங்க இருக்காங்க? வந்திருக்காங்களா? சித்தி வந்து வரல. ஏன் வரல? சித்திக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கான். ஒரு மாதிரியா இருக்கான். வலிக்குதா? உடம்பு பூரா வலிச்சிருக்குங்க. கூப்பிட்டுருக்கலாம்ல சித்தி? சும்மா வாங்க சித்தி அப்படி கூப்பிட்டுருக்கலாம்ல. சித்தப்பா கிட்ட வரலன்னு வரலன்னு சொல்லிட்டாங்களா? சரி, அது சித்தப்பா விட்டு வந்துட்டாரா? ஐ ஜாலி ஜாலி அப்படின்ட்டு வந்து உட்காந்துருக்காரா? சரி, நீ இங்கே வீட்ல உட்காந்துரு. நீ இங்கே இருமா. நான் வர வரைக்கும் சமைச்சிட்டே இரு. நான் வந்த உடனே நீ சமைச்சு வச்சிருன்னு சொல்லு. நாங்க போய் குட்டி சுடிச்சில 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுறோம். நாங்க வர்ற வரைக்கும் உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சமைச்சு வைமா. நாங்க வந்த உடனே சமைக்கிறத நிறுத்திரு. அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட முடியும்னு சொல்லிட்டாரு. என்னமா உடம்பு வலியோட வலியா அந்த அம்மா வீட்டை எடுத்து சமைச்சு நடக்கு. இவர் ஜாலியா கக்கா கோக்கா காக்கான்னு சிரிச்சு நடக்காரு. என்னமா உங்க சித்தப்பா வந்து இப்ப ஜாலியா இருக்காரு, தனியா வந்திருக்காரு பத்தியா? சித்தப்பா வந்து அடிக்கடி வீட்டுக்கு வந்தா அடிச்சுட்டே இருக்காங்க. யார? என்ன? ஹலோ, நான் கேட்கறதுக்கு ஆள்ல நினைச்சீங்களா? நாங்க இருக்கோங்க. எதுக்கு மாட்டிக்கிறாரு அவரு? ஒண்ணு நான் பெரிய வயசுல இருக்கும்போது அழகாசம் பண்ணா அதனால அடிக்கிறாங்க. சரி தம்பி, இல்லை எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் தம்பி. இந்த ஃப்ளைட் எப்படி மேலே எப்படி பறக்கு தம்பி? ஃப்ளைட் இருக்கு. ஹேர் ஹோஸ்டல் இப்படி இருந்தாதாங்க பறக்க முடியும். ஹேர் ஹோஸ்டல் இருந்தா தான் பறக்க முடியுமா? சும்மா தனியாலாம் பறக்க முடியாதியா. ஒரு நல்ல அழகழகா ஒரு 4-5 ஹேர் ஹோஸ்டலோட தான் சேர்ந்து பறக்க முடியும். சரி, இப்போ நம்ம யார்கிட்ட கேட்கலாம் இந்த டவுட்டை? உங்க அப்பாட்ட கேட்கலாமா அம்மாட்ட கேட்கலாமா? அம்மா. சரி, உங்க அம்மாட்ட கேளு. அம்மா, ஃப்ளைட் எப்படிமா பறக்குது? அதுக்கு விங்ஸ் இருக்குல்ல, அதனால பறக்குது. விங்ஸ் இல்லாம பறக்க முடியாது. விங்ஸ் எல்லாம் பறக்க முடியாதுல்ல. இப்போ நம்ம ஒரு கார் புதுசா வாங்கி 2 விங்ஸ் கட்டி விட்டு அது பறக்குமா? இல்ல, கட்டி விட்டா பறக்காது. அவுத்து விட்டுறணுமா? கட்டி விட்டா கூட பறக்கும். ஆனா ஃபாஸ்டா போடணுமே. நெருப்பிந்தானே பின்னாடி பறக்கும். நீங்க வெறும் காரை வாங்கி மட்டுமே தயவு செய்து 2 ரெக்கையை மட்டும் அப்படியே பொருத்திட்டு பறப்பறன்னா பறக்காது. பின்னால பெரிய அடுப்பு வச்சு நல்ல நெருப்பு போட்டு கொளுத்துறீங்கன்னா கண்ணால பறக்கும். ஆமா, பின்னால ஹீட் வந்தா யாரால தாங்க ஒரு இடத்துல நிக்க முடியும்? பறந்து தானே போய் ஆகணும் தம்பி. ஆமா, ஏரோப்ளேன் பறக்கிறதுக்கு ஒரு வித்தியாசமான விளக்கத்தை கொடுத்த நம்ம முருகன் குடும்பத்தினருக்கு ஒரு முறை எல்லோரும் கை தட்டி விட. உங்க அப்பா சயின்டிஸ்ட் சயின்டிஸ்ட் தானே? அவன் என்னமோ விங்ஸ் இருந்தா பறக்கும், பின்னால ஃபயர் போனா பறக்கும் அப்படின்னு புதுசா கதை சொல்லிட்டு இருக்காமா. ஃப்ளைட் அப்படி வந்து எப்படி பறக்கும் பாப்பா? மேல இப்படி பறக்கலையா? ஏல அதுக்கு பேரு கொக்கு. ரொம்ப அழகா பேசுறீங்க. உங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் கொடுத்துடலாமா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.